Hello viewers, welcome to my channel. And நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டெய்லி லிக்விடிட்டியை தாண்டி ஆல்மோஸ்ட் 30 minutes லிக்விடிட்டியை மார்க்கெட் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் இன்னும் செல் ஸ்டேஜில் தான் இருக்கு, இன்னும் பை ஸ்டேஜுக்கு மார்க்கெட் மூவ் ஆகலை. எப்போ மார்க்கெட் பை ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி ஜோன், அதாவது 47,868 இந்த பாயிண்ட்டை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு நீங்க பை சைடு நிற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து கரெக்ஷன் கொடுக்குதுன்னா இந்த இடத்துல நீங்க பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பை கொடுத்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் இந்த பாயிண்ட். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு just a second, almost உங்களுக்கு ஒரு 400 points நிற்கும். ஸோ 400 pointsனா மேக்ஸிமம் நம்ம கவுண்ட் பண்ணுறது 80 points and 160 points and 240 points அந்த மாதிரி தான் நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரி கேல்குலேஷன் பார்த்துல 324 ஒரு 240 points வந்து 250 points வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் எப்போனா இந்த மாதிரி நல்ல அந்த இடத்துல பிரேக் அவுட், ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் கரெக்ஷனுக்கு இங்க வரும்போது நம்ம பை கொடுத்தோம்னா நம்மளோட இந்த இடத்துல நம்ம பை கொடுக்கறப்போ நம்மளோட டார்கெட் வந்து இந்த லிக்விடிட்டி ஜோனா இருக்கும். சரிங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ சேம் லைக் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் மார்க்கெட் கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அஸ் வெல் அஸ் நம்ம ஆல்ரெடி போன வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் எப்பயுமே ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணும். எப்பயுமே ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணும். ரீட்டைலர்ஸோட என்ட்ரி எல்லாமே எங்க வரும்னா இந்த மாதிரி லிக்விடிட்டி ஜோனுக்கு பிட்வீன்ல தான் வரும். லிக்விடிட்டி ஜோன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலர் என்ட்ரி, அதாவது பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோட என்ட்ரி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் டவுன் சைடில் தான் இருக்கு, இன்னும் அப் சைடுக்கு வரல. பிகாஸ் மார்க்கெட் டெய்லி லிக்விடிட்டி ஜோனையும் கிராஸ் பண்ணல, மேஜர் லிக்விடிட்டி ஜோனான 22185 இதையும் இன்னும் கிராஸ் பண்ணல. ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸ் மட்டும் நான் சொல்றேன். அதுபடி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் இட் இஸ் கோஸ் வெல் நீங்க எனக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஃபியூச்சர்ஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் இங்கே கன்சாலிடேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. மேபி இப்போ மார்க்கெட் நாளைக்கு இங்க இருந்து கேப் அப் ஆகி இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப ரீடெஸ்ட்க்கு இங்க வரும்போது நீங்க பை என்ட்ரி பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே வந்து அடுத்த மணில தான் எடுப்பேன். ஸோ அடுத்த மணி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு தெரியும் அடுத்த மணினா இந்த மணினா என்னன்னு தெரியும். பட் தெரியாதவங்க கொஞ்சம் அதுக்கான வீடியோஸ் வேற சேனல்ஸ்ல இருக்கும். ஏன்னா அது அந்த மாதிரி வீடியோஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் அது மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ண போகும். ப்ளஸ் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது மட்டும் தான் நான் அப்டேட் பண்றேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அனாலிசிஸ் குள்ள வரலாம். மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி லிக்விடிட்டி ஜோன்ல இருக்கு. as I said, இப்போ இங்க வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு இந்த ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கையில நம்ம ஒரு பை ஜோன் பார்க்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல் ஜோன்ல தான் இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் இது மேல போகல, எனக்கு இங்க வந்துட்டு திரும்ப இங்க ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க செல் எடுக்கலாம். எப்போ நம்ம செல் எடுக்கலாம் அப்படின்னா இங்க வந்துட்டு இங்க மார்க்கெட் ரிட்டர்ன் எடுக்கையில திரும்ப ரீடெஸ்ட்டுக்கு இங்க வரும். ஸோ அப்ப வரும்போது நம்ம செல் எடுத்து நம்மளோட டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த ஏரியா நமக்கு டார்கெட், இந்த லிக்விடிட்டி ஜோன் தான் நமக்கு என்னது டார்கெட். நீங்க ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளவு கேப்சர் பண்ணணும் பை ஜோனா செல் எடுக்கிறதா இருந்தா நம்ம செல் எடுக்கிறதா இருந்தா ஆல்மோஸ்ட் 250 points அரௌண்ட் அதை நம்ம கேப்சர் பண்ணலாம். சேம் லைக் இப்போ நம்ம பை எடுக்க போறதா இருந்தா இங்க இருந்து இந்த ஜோன்ல இருக்கு ஆல்மோஸ்ட் 180 points. ஸோ நம்மளோட 80 points ரூல் படி பார்த்தோம்னா 160 points நம்ம எடுப்போம், நாட் 180 points. சேம் லைக் இங்க பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் சொல்லணும், ஆல்மோஸ்ட் 300 நினைக்கிறேன்.
Yeah, 250 பாயிண்ட்ஸ். ஸோ 80 பாயிண்ட்ஸ் நம்ம ரூல் படி பார்த்தீங்கன்னா 240 பாயிண்ட்ஸ் நம்ம எடுப்போம். ஸோ நம்மளோட டார்கெட் கண்டிப்பாக அச்சீவ் ஆகிரும். ஸோ அந்த 80 பாயிண்ட்ஸ் என்னோட 8 ரூல்ஸ் படி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த 80 பாயிண்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக டார்கெட் ரீச் ஆகும். எப்பயுமே உங்களுக்கு அந்த நமக்கு ஒரு ஜோன் வரைக்கும் வந்துட்டு நமக்கு டார்கெட் அடிக்காமல் போகும் பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் இந்த 80 பாயிண்ட்ஸோட ரூலில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அவாய்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட அனாலிசிஸ். ஓகேங்களா? ரெண்டே ரூல் தான். ஒன்று மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி ஜோனை பிரேக் பண்ணி நல்ல ஸ்ட்ராங் பிரேக்கர் கொடுத்து மேலே வந்துருச்சுன்னா நம்ம பை பார்க்க போகிறோம். நம்மளோட பை எங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி ஜோன் ஏரியா கிட்ட இருக்கணும். ஆல்மோஸ்ட் 2285ல நம்மளோட பை என்ட்ரி இருக்கும். சேம் லைக் இப்போ மார்க்கெட் இங்க போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்து திரும்ப வந்துருச்சுன்ற பட்சத்துல மார்க்கெட் திரும்பி அதே இடத்த கிட்டத்தட்ட வரும். மேக்சிமம் வந்து தொடாது. சப்போஸ் தொட்டாலும் நோ ப்ராப்ளம். இந்த லைனை தொட்டதுக்கு அப்புறமா தொடுறது கொஞ்சம் க்ளோஸா வந்தா கூட நீங்க செல் சைடு எடுக்கலாம். மார்க்கெட்டை புட் ஆப்ஷன் எடுத்து நீங்க உங்களோட டார்கெட் இது வரைக்கும் வைக்கலாம். as we said 240 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். செல் சைடு எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ சேம் நம்ம எப்பயுமே ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பார்க்கையில அதோட அனாலிசிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஆல்மோஸ்ட் 10th அண்ட் இன்னைக்கு டேட்டா படி பார்த்தோம்னா இந்த 4 ஸ்டாக்ஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதாவது இன்ஸ்டிடியூஷன் என்டர் ஆகியிருக்காங்க. சப்போஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்றப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதை நான் ஷோ பண்றேன். டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான ஃபால், நல்ல ஃபால் வந்திருக்கு. ஜஸ்ட் நேற்று ஒரு நாள்ல மட்டும், அதாவது வெள்ளிக்கிழமை மட்டுமே நல்ல ஃபால். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான ஃபால். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இங்க இருந்து வந்துடலாம். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா 100 rupees, ஆல்மோஸ்ட் 100 rupees, 103 rupees வந்து ஒரு ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ மார்க்கெட்ல இப்போ செல் நடந்துகிட்டு இருக்கு டாடா மோட்டார்ஸ்ல. ஸோ இங்க வந்து நீங்க பை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா போறதை விட ஸ்டாக் ஆப்ஷன் ரிலேட்டடா போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லபடியாக கிடைக்கும். பிகாஸ் உங்களுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வர்றப்போ நீங்க இந்த லிக்விடிட்டி ஜோனை 977 லிக்விடிட்டி ஜோனா வச்சு நீங்க ட்ரேட் பண்ணும்போது, அதாவது புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களோட டார்கெட் இந்த 947 ருபீஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ், சாரி 30 பாயிண்ட்ஸ் ஆர் 20 பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க எடுத்து ட்ரேட் பண்ணலாம். நல்ல பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் கிடைக்கும். இது ஸ்டாக் ஆப்ஷனுக்கு தான் டாடா மோட்டார்ஸ் சூட் ஆகும். நாட் ஃபார் அன் இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராங் செல்லிங் மொமெண்டம் ஸ்டில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாக்ஸ். இன்னும் பை பண்ணல மார்க்கெட்ல. சரிங்களா? ஸோ இந்த எஃப்ஐடிஏல சொல்லுவாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒன்று அவங்க கூட வைக்கலாம். இப்போ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கம்மியாக விட்டுட்டு அப்புறம் கூட வாங்கலாம். ஸோ ரீசெண்டாக நியூஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாகிட்டே வராங்க. பிகாஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இது பண்றதுக்கு, ஐ மீன் இன்வெஸ்ட் பண்றதுக்காகவும் சரி, டாக்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க எஃப்ஐ இன்வெஸ்டர்ஸ்க்கு. சேம் லைக் இப்போ டிஐ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் அவங்க பண்ணாது. ரெகுலராக வாட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் பண்ணிட்டு இருக்க போறாங்க. ஸோ அதனால மார்க்கெட்ல எஃப்ஐஐ என்னால ஓரளவுக்கு 60% சொல்ல முடியும். எஃப்ஐஐ வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இங்க வரைக்கும் வந்து உங்களுக்கு செல் பண்ணலாம். ஆஃப்டர் திஸ் டிஐ, ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து டிஐ உள்ள வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட அப்டேட், அதாவது அனாலிசிஸ் வச்சுக்கோங்க, நம்மளோட அனாலிசிஸ். ஸோ இது டாடா மோட்டார்ஸ். சரி, நம்ம யூபிஎல் போவோம். யூபிஎல் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த ஸ்டாக் யூபிஎல். ஆல்மோஸ்ட் 11% வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களோட பையோஸ் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்க சரியான பை மூமெண்ட். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சின்னதா வந்து ஒரு சின்ன மூமெண்டம் கொடுத்துட்டு ஒரே சடனா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மணில இருந்து வெறும் 3 மணிக்குள்ள எவ்வளவு மூவ்மெண்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு. அப்போ பார்த்துக்கிங்க இன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு சீக்கிரமா உள்ள வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் 25 rupees வந்து பூம் ஆயிருக்கு மார்க்கெட்டோட ஸ்டாக். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த யூபிஆர். இது பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டுமே பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், சேம் டைம் நீங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். அண்ட் இதோட டார்கெட் உங்களுக்கு நீங்க பார்க்குறப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 571 ருபீஸ் வரைக்கும் வரும். சாரி, just a shit. ஆல்மோஸ்ட் 571 ருபீஸ் வரைக்கும் வரும். ஸோ உங்களோட டார்கெட் இப்போ மார்க்கெட்ல 540 கிட்ட இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 30 ருபீஸ் வந்து நல்லா மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து இதை மூவ் ஆகும். ஸோ அதை நம்ம ஃபியூச்சர் அனாலிசிஸ்ல பார்க்கலாம். நீங்கள் ஸோ தென் அபவுட்ன்றது இன்னொரு ஸ்டாக் நமக்கு இங்கே இருக்கு. இங்கே ஏபிபின்னு ஆல்மோஸ்ட் அபவுட் தான். ஸோ ஏபிபிக்கான அபவுட் தான். ஸோ பாருங்க, நல்ல ஸ்டாக் நமக்கு இது 8,000 ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ யார் யார் ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் பிக்கர் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு பிளான் பண்ணுறதோ அவங்க தான் வந்து இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணணும். இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு சின்ன புல் பேக் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து அதை ரெக்கவர் பண்ணிட்டு லைக் இட் வில் கோ சார், மேபி நடக்கலாம். பிகாஸ் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம் இங்கே ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் இங்கே வந்து கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 7,700 வரைக்கும் வெயிட் பண்ணி போகலாம். இல்லை நான் இப்போயே பை பண்ணுறேன், நான் பேரில் தான் ஐ மீன் லாஸஸ் கூட ப்ராப்ளம் தான், நான் ஃபியூச்சரில் இதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் stock options and stock investments. So that's all about today's analysis. So now நாளைக்கு ஒரு வீக்லி ரீகாப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று, மார்க்கெட் இந்த ஹை லிக்விடிட்டி ஜோன் மார்க்கெட் கிராஸ் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லிக்விடிட்டி ஜோனுக்கு ரிட்டர்ன் மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்க வரும்போது நீங்கள் பை எடுக்கலாம். உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது 22368 உங்களோட டார்கெட் லெவல் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு சின்னதாக கரெக்ஷன் கொடுக்காம லைக் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுக்காம ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப அதே இடத்துக்கு மேக்ஸிமம் நிலையில டச் ஆகலைனாலும் கிட்டக்க வரணும். நீங்க புட் ஆப்ஷன் எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்ல மொமெண்டம்ல மார்க்கெட் மூவ் ஆகும், டவுன் சைடு வரும். அப்போ வரையில நீங்க இந்த இடத்த டார்கெட்டாக வைக்கலாம். லைக் 21,932, அதாவது நிஃப்டி ஆப்ஷன். அடுத்த மணிக்கு தான் நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுவேன். நீங்க உங்களோட கம்யூனிட்டி எந்த மணியா அடுத்த மணியா விட்டுருவீங்க அவுட் ஆஃப் த மணி. ஸோ ஸோ உங்களோட சாய்ஸ்க்கு நீங்க பார்த்துக்கோங்க. சேம் லைக் பேங்க் நிஃப்டி 90 இந்த இடத்த கிராஸ் பண்ணி, அதாவது இந்த லிக்விடிட்டி ஜோனை கிராஸ் பண்ணி ஸ்ட்ராங் பிரேக் கொடுத்து கரெக்ஷன் கொடுத்தா இங்கே பை ஆர்எல்ஸ் இங்கேயே கன்சாலிடேஷன் ஆகிட்டு மார்க்கெட் இப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே கன்சாலிடேஷன் இப்படியே 1 2 இப்படியே கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருக்குன்னா இங்கே இருந்து திரும்ப செல்லு தான் பார்க்கணும், நாட் ஃபார் பை. பை பார்க்கவே கூடாது. சரிங்களா? கீழே வரைக்கும் இங்கே இந்த இடத்துல திருப்பி ரிஜெக்ஷன் ஆகுது, செகண்ட் டைம் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு பை செல்லு கொடுக்கணும். உங்களோட டார்கெட் ஆல்மோஸ்ட் இந்த லிக்விடிட்டி ஜோன் ஏரியா இங்கே கொடுக்கணும். இல்லைன்னா இந்த ஷார்ட்டர் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் பார்த்துக்கோம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ டுடே. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். பை.